ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ராணுவ வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக இறங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆண்களுக்குள்ள சண்டை போடும்போது ஓகே, 2 பேரும் சண்டை போட்டு எவனா அடிச்சுன்னு சாவுங்கடா அப்படின்னு சொல்லலாம், எவனாவது ரெட் கார்டு வாங்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜாக்லின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ பார்க்கல மூடு அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருக்காரு. அந்த வார்த்தை அசிங்கமான வார்த்தை தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை பீப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதை வந்துட்டு மியூட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் சௌந்தர்யா சமகாண்டாயிட்டாங்க. டேய் அசிங்கமாக பேசுகிற, வெக்கமா இல்லையாடா உனக்கு, முதல்ல எப்படி மரியாதையாக பேசணும்னு கேளுன்றப்ப உன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் மேனரிசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையை ஆட்டி காட்டுறாரு ராணவ். அதுக்கு ஆமாடா ஆட்டுவண்டா என்னடா பண்ணுவ நீ அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவும் ஒரு சைடு கத்திக்கிட்டு வர, பயந்து போன ராணுவ போயிட்டு ஜாக்லின் கிட்ட மன்னிப்பு கேட்க உடனே ஜாக்லின் சமகாண்டாயிட்டாங்க. டேய் நானும் உன்னை பலார்னு அரைஞ்சிட்டேன், மன்னிப்பு கேட்கட்டுமாடா அப்படின்னு கேட்டவொன்னே ராணுவுக்கு மூஞ்சே கிடையாது. சௌந்தர்யாவும் சமகாண்டாயிட்டாங்க. போய் மன்னிப்பு கேட்ட ராணுவ உன் மன்னிப்பெல்லாம் ஏற்றுக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. ராணுவுக்கு உண்மையில் அறிவு இருக்கா இல்லையானே தெரியல. எப்படி இவ்வளோ பெரிய பார்க்குற இடத்துல வந்துட்டு மூடிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சண்டையில் ஒரு பொண்ணை பார்த்து எப்படி சொல்லுவான் அப்படின்றது வந்துட்டு சுத்தமாக புரியல. ராணுவுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல. மேபி முதல்ல ரயான் வந்துட்டு ராணுவ அடிக்க போனது ரயானோட தப்பு, அடிக்க போனார் பட் அடிக்கல தள்ளி விட்டார்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் இப்போ வந்துட்டு ஜாக்லின் கிட்ட மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொன்னது வந்துட்டு கண்டிப்பாக ஏற்புடையதா எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.